வாழைச்சேனை கடதாசி ஆலை தொழிலாளர்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் ஆலையின் நிறைவேற்று பொதுநல உத்தியோகத்தர் எம் முபாரக்கிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. கடந்த அரசாங்கத்தின் கீழ் ஆலையின் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்த முகாமையாளர் மின் கட்டணம் உள்ளிட்ட தொழிலாளர்களின் கொடுப்பனவுகளை உரிய முறையில் செலுத்தவில்லை என அவர் கூறினார். மேலும் அந்த முகாமையாளருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆலையின் தற்போதைய நிலைமையை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிறைவேற்று பொதுநல உத்தியோகத்தர் குறிப்பிட்டார். மின்சார சபைக்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் தொடர்பில் கைத்தொழில் அமைச்சின் ஊடாக திரைசேரிக்கு அறிவித்துள்ளதாகவும் திரைசேரியினால் நிதி ஒதுக்கப்பட்டவுடன் அடுத்த வாரம் அளவில் ஆலையின் பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் எனவும் நிறைவேற்று பொதுநல உத்தியோகத்தர் எம் முபாரக் மேலும் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிராக கைகோர்ப்போம் என்பதனை இந்திய அரசியலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்கள் வழங்கிய ஆணை உறுதிப்படுத்துகின்றது. அந்த வகையில் டெல்லி முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பதவியேற்றுக் கொண்டார். டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி ஆளுநர் நஜீப் ஜங் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கெஜ்ரிவாலின் பதவியேற்பு நிகழ்வை காண்பதற்கு 35,000க்கும் அதிகமான மக்கள் ரமீலா மைதானத்தில் ஒன்று கூடியிருந்தனர். இதன்போது டெல்லி சட்டமன்றில் 6 அமைச்சர்களும் பதவியேற்றனர். பதவியேற்றதன் பின்னர் உரையாற்றிய கெஜ்ரிவால் டெல்லியை ஊழல் இல்லாத முதல் மாநிலமாக மாற்றுவதாக தெரிவித்தார். யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்குமாறும் அதனை கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து முறைப்பாடு செய்யுமாறும் அரவிந்த் கெஜ்ரிவால் சாதாரண குடிமகனுக்கும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். ஊழலில் ஈடுபடுபவர்கள் கட்சி பேதம் பாராது தண்டிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ள கெஜ்ரிவால் இது ஆம் ஆத்மியின் ஆதரவாளர்களுக்கும் பொருந்தும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக என்னை தெரிவு செய்ததன் மூலம் ஒரு விடயம் தெளிவாகின்றது. எவரும் முதலமைச்சராக முடியும். கிரண் பேடி எனது மூத்த சகோதரி போன்றவர். அவரது ஒத்துழைப்பை நான் தொடர்ந்தும் பெற்றுக் கொள்வேன். பிரபுக்கள் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே எமது தேவை. அரசியல்வாதிகளின் உத்தியோகபூர்வ வாகனங்கள் செல்லும் வரை மக்கள் வீதிகளில் காத்திருக்க தேவையில்லை. எவராவது லஞ்சம் கோரினால் தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தி தருகின்றோம். போலீசார் எந்த சந்தர்ப்பத்திலும் எவருக்கும் அடிபணிய தேவையில்லை. குற்றவாளிகளை உடனடியாக தண்டியுங்கள். இந்த விடயம் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் பொதுவானது. வெளிப்படையான நிர்வாகம், மக்களின் உரிமையான தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற கொள்கைகளின் அடிப்படையில் தனது சமுதாய பணியை கெஜ்ரிவால் ஆரம்பித்தார். அண்ணா ஹசாரேயுடன் சேர்ந்து தேசிய அளவில் நடந்த ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த கெஜ்ரிவால் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். ஊழல் புரிந்து சிறைக்கு செல்லும் அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் ஊழலற்ற இந்தியாவை கட்டியெழுப்புவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற இளம் தலைவர்களே தேவை. இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கும் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போராடிய கெஜ்ரிவால் என்ற தனி மனிதன் இன்று டெல்லியின் முதல்வராகியுள்ளார். கெஜ்ரிவால் முதலமைச்சராக பொறுப்பேற்றாலும் கூட அவர்கிட்ட ஒரு இலாக்காவும் அவர் வச்சுக்கல. எல்லா இலாக்காவும் மற்ற மந்திரிகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் இப்போ சிசோடியா இன்னைக்கு பிரஸ் பார்த்தப்போ அவர் சொல்லியிருக்கிறார், கெஜ்ரிவால் he will not have any portfolios with him. ஆனால் பொதுவாக முழுமையான பொறுப்பு, குட் கவர்னன்ஸ், நல்ல அரசாங்கத்தை, ஒரு நல்ல அரசியலை கொடுக்கிறதுக்காக அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கிறார். ஊழல் பத்தி, ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தி they are going to have special drive. அதுக்கு தனியா ஆபீசர்ஸ் எல்லாம் நியமிச்சிருக்காங்க. ஸ்டேட்ஹுட், பிரைம் மினிஸ்டர் கிட்ட டெல்லி ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாக மாநிலம், முழு மாநில அந்தஸ்து கேட்டு அது ஒரு தீர்மானத்தையும் கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க பெரிய அளவுல. இதுல ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ் மத்தியிலும் வந்திருக்கு. நான் போன முறை டிசைன் பண்ணி பதவியை வீச்சுட்டு போன மாதிரி இனிமே நான் அந்த மாதிரி அவசர முடிவுகளை எடுக்க மாட்டேன். நான் இங்க அரசாங்கத்துல இருந்து நான் ப்ராமிஸ் பண்ண இந்த கிளீன் அண்ட் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை நான் மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்ததுனால கெஜ்ரிவாலோட கவர்மெண்ட் சிறப்பாக இருக்கும். அதுல மோடி அரசாங்கமும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு யூனியன் டெரிட்டரி டெல்லி, ஆகையால அவங்களுடைய பட்ஜெட் எல்லாம், அவங்களுடைய சாங்ஷன்ஸ் எல்லாம் சென்டர்ல இருந்து தான் வரணும். மோடி அரசாங்கம் தான் செய்யணும். இலங்கை மக்களிடம் ஏற்பட்ட மாற்றம் ஒன்றிற்கான தேவையே டெல்லி மக்களிடையேயும் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மந்தகதியில் இடம்பெறுவதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் முறைமையும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் ஊழலை மையமாக வைத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள ரணில் அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மந்தகதியில் செயற்படுவது நாம் அனைவரும் அறிந்ததே. இன்று டெல்லியிலே
பிரதான கட்சி காங்கிரஸ் சோனியா காந்தி கட்சி வேரோடு புடுங்கி எறியப்பட்டிருக்கிறது. 70 ஆசனங்களில் ஒரு ஆசனங்களையும் பெற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி 70 ஆசனங்களில் 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு ஆன்டி கரப்ஷன் பில்லை கொண்டுருவோம் என்று சொல்லி விலாசமும் இல்லாமல் முகவரியும் இல்லாமல் உண்ணாவிரதம் இருந்த கட்சி AAP இன்று 67 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இந்த கட்சி கடந்த முறை தேர்தலிலும் மாகாண சபை அதாவது ஸ்டேட்டில் முதலமைச்சராக ஆகியவுடன் ஆன்டி கரப்ஷன் பில்லை கொண்டது. அதை பாஸ் பண்ண முடியவில்லை. உடனடியாக 49 நாட்களில் அவர்கள் ரிசைன் பண்ணினார்கள். ரிசைன் பண்ணதன் பதிலாக அதற்கு பின்பு வந்த மோடி அரசாங்கம் 3-2 பெரும்பான்மையை தனியாக பெற்றது. ஆனால் அவர்களும் இந்த டெல்லியில் இவர்கள் வென்றதை வைத்துக் கொண்டு பிரதானமாக கூறினார்கள், நாங்கள் கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு வெளியில் போன கருப்பு பணத்தை கொண்டு எல்லா இந்தியர்களும் கணக்கிலும் வைப்பிடுவோம் என்று கூறினார்கள். ஆனால் மோடி அரசாங்கமும் தொடர்ந்து இதை செய்வதில் தாமதமாகிக் கொண்டு வருகிறது. இதை அறிந்து கொண்ட மக்கள் இந்த உலகத்தில் அதிகூடிய சனத்தொகை வாழ்கின்ற டெல்லி மாவட்டத்தில் டெல்லி பிரதேசத்தில் மீண்டும் அந்த உண்ணாவிரத கட்சியை 2ஆம் முறையும் அதாவது முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஆக்கிய மாத்திரமல்ல 3-2 பெரும்பான்மையை கொண்டு லஞ்ச ஊழலை நிறுத்தும்படி கூறுகிறார்கள். எனவே இலங்கையிலும் லஞ்ச ஊழல் என்பது 94ஆம் ஆண்டு பேசப்பட்டது, 2014ஆம் ஆண்டு பேசப்படுகிறது. ஆனால் லஞ்ச ஊழலாக்களை கைது செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது. இதில் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த கைதை தாமதமாக்கி வருகிறார். இந்த தாமதத்தினால் மக்கள் விசனம் அடைந்து வருகிறார். இதை ஜனாதிபதி அவர்கள் மைத்ரிபால அவர்கள் உரிய முறையில் கவனம் செலுத்தி இதை நடவடிக்கை எடுக்காவிட்டால் மோடி அரசாங்கத்துக்கு தற்பொழுது 3 ஆசனங்கள் கிடைத்தது போல் இலங்கையில் ஏற்படுகின்ற நிலைமை ஏற்படும். இதற்கு சிவில் சமூகமும் புத்திஜீவிகளும் முன்வர வேண்டும். முன்வந்து இந்த தருணத்தில் நல்லாட்சிக்காக கொடுக்கப்பட்ட இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான இந்த வாக்குகளை பயன்படுத்தி உரியவர்களை கைது செய்ய வேண்டும்.